இதனால் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து மகிழ்ந்து கழிவு கூறுதல் அதை விட கூடாது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இந்த நாள் நாம் மகிழ்ச்சியாய் கழிவு கூற வேண்டிய நாள். இல்லையா? உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு பல ஏதுக்கள் உண்டாகும். எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அவருக்கு இல்லை, அவருக்கு நான் தான் அப்படி இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ஆனபடினால இதில் நம்ம மகிழ்ந்து கலைகுறக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆத்மாவை நரக பாதாளத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். ஆமென். அதுதான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் தண்ணீரில் மிதக்கிற குமிழியை போல என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற காரியம். சூரியன் கடுமையிலுடன் உதித்து அதில் பட்டவுடனே அது டப்புன்னு போயிடும். இவ்வளோதான் மனித வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கை என்பது என்மையில் இருக்குது. அதுதான் நீடொழியாய் நிரந்தரமாய் என்னென்றைக்கும் யோகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த நிலையை நம்முடைய மனதில் நாம் கொள்ளும்போது தான் நமக்கு தேவன் அருளியிருக்கிற இந்த மகத்துவத்தை நினைத்து மகிழ்ச்சி மட்டுமல்ல கழிவுறுதலும் உண்டாகும். இல்லையா? ஆனபடியினால் இந்த நாளைக்கு பெயர் கர்த்தருடைய நாள். இல்லையா? ஆனபடினால ரெண்டு கேட்டார்கள், எனக்கு மகிழ்ச்சியே இல்லையா அப்படின்னு. அவர்கள் பரிசுத்தாய் பெற்றவர்கள். பரிசுத்தாய் பெற்ற எல்லாருக்கும் கர்த்தர் அதாவது மகிழ்ச்சி தந்திருக்கிறார். இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இல்லையா? அது பரிசுத்தாய் பெற்ற நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இல்லையா? உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் அந்த பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத தடைகளை உண்டு பண்ண ஒரு சக்தி இந்த பூமியில் இருக்கிறது. ஆனபடியினால் அந்த சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் நிரந்தரமாய் அனுபவிக்க என்ன செய்யணும் என்று அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் அடிக்கடி கேட்ட வார்த்தையும் கூட தான். இது வந்து அநேகருக்கு தேவையும் கூட. ஆனபடினால் இங்கே ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, சத்தத்தை உலக நாடுகளில் மக்கள் கேட்கிறபடியினால் அவர்களுக்கும் கூட தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மில் சந்தோஷம் நிறைவாயிருக்க, சந்தோஷம் நிலைத்திருக்க, நம்மில் இருக்கிற சமாதானம் வளர்ச்சி அடைய, இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று. வாசிக்கலாம். சங்கீதம் 37:11 வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சமாதானம் வேறு, மன மகிழ்ச்சி அது இன்னொரு டபுள். தேவனுக்கு மகிமை. சமாதானம் எப்படி இருந்துகிட்டே இருக்கும். அடுப்பில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது நிரந்தரமாக ஒரு நார்மலாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விறக வைத்த உடனே மத என்று எரியும். அதுதான் கழிவுறுதல். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்க. அவர்களுக்கு சமாதானம் கழிவுறுதல் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம். சமாதானம் யாருக்கு சொல்லுங்க? சாந்த குணம் உள்ளவர்கள். அப்படி சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. சாந்த குணம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் தந்திருக்கிற சமாதானம் இருக்கும். அது நம்மிலே பெருக்கெடுக்கும். அந்த சமாதானம் ஓடுகிற நதியை போலும், எழுப்பி வருகிற சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதுக்கு வேற விளக்கம் சொல்ல முடியாது. எழுப்பி வருகிற அலைக்கும் அளவு சொல்ல முடியாது. தண்ணீரை திறந்து விட்டால் நதியில் அரிச்சலாய் ஓடுகிறதுக்கும் அளவு கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இறைவன் தந்திருக்கிற சமாதானம். இந்த சமாதானத்தை தடுப்பதற்கு ஓடி வருகிற தண்ணீரில் செடியும் சத்தையும் போய் குறுக்க தடுத்து கொண்டால் அந்த சமாதானம் அளவு என்ன செய்கிறோம்? தண்ணீர் வரத்து குறைந்தது போல சமாதானத்தினுடைய பெருக்கும் குறைந்து போய்விடும். அதுபடினால இந்த செடி சத்தைகள் வந்து அடைச்சிடக்கூடாது. சமாதானம் இல்லை இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன தான் நம்ம கண்டுபிடித்து அந்த இதெல்லாம் எடுத்து துற போட்டுட்டோன்னா சமாதானம் பொங்கி வழியும். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சமா இல்லை, நிறைவான சமாதானத்தை. அது வீடு நிறைய அதாவது தானி தோசம் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அல்ல, வேறொரு வைத்தல்ல. இந்த ஆசீர்வாதம், இந்த சமாதானம்
அது நம்மிலே வரும்போது ஒரு காரணமும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் பொங்கிக்கிட்டே அப்படினால இந்த குடத்தினுடைய மதிப்பை குறித்து இங்கே ஞானி சாலமோன் எழுதுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அதை கண்டுபிடிப்பவன் யார்? ஸ்திரீகளுக்கு சொன்னால் ஆண்களும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் சொன்னால். அப்படினால குணசாலியான புருஷனை, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த குளத்தினுடைய மதிப்பு என்னவா? முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. இந்த குணம் தெய்வீக குணம். அது தெய்வீக குணம் என்பது அது ரொம்ப கடந்த காரியம். இந்த தெய்வீக குணம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே என்ன செய்வான்? சமாதானம், மகிழ்ச்சி. ரெண்டும். இந்த சமாதானத்தை மிஞ்சினதுதான் மகிழ்ச்சி. சமாதானம் நார்மலான ஒரு ஸ்டேஜ், மகிழ்ச்சி என்பது பொங்கி வழிகிற ஒரு அனுபவம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சமாதானம் இல்லை என்று சொன்ன அந்த வாக்கு நான் சில ஆலோசனைகள் சொல்லிவிட்டேன். வீட்டில் சமாதானமாக இருங்க, நற்குணமுடையவர்களாக இருங்க. அப்போ உங்களுக்கு சமாதானம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த குணக்கேடு சமாதானத்தை பெருக்கெடுத்தோ, அதாவது அது மற்றபடி உள்ள நிலையில் அதிகமாக நம்மிலே கிரியை செய்ய முடியாதபடி இது தடுக்கிறது. இந்த குணத்தினுடைய மதிப்பு என்னவாம்? ஒரு வீட்டில் ஒரு முத்து இருக்கிறது என்றால் இந்த முத்தை விட வைரத்தை விட விலையேறப்பட்டது ஒன்றும் இல்லை. அதுதான் விலையேறப்பட்ட ஒன்று. தேவனுக்கு மகிமை. அது வீட்டில் இருந்தால் அதை நாம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட முடியாது. அதனுடைய விலையை தெரிந்து கொண்டால் தன்னால் சந்தோஷம் பண்ணும். வீட்டுகளை விலையேறப்பட்ட ஒரு செல்வம் இருக்குது. அதை பயன்படுத்தி நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்தும் போது எல்லாம் எனக்கு கிடைக்கும். அது என்னுடைய வீட்டில் இருக்குது, என்னுடைய உள்ளத்தில் இருக்குது என்கிறதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது அந்த சமாதானம் பொங்கி வழியும். அது நதியை போல பெருக்கெடுத்து ஓடும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. அதுபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இடையிடையே சமாதானம் குன்றி போகிறது அல்லவா? மகிழ்ச்சி என்பதையே நாம் அனுபவித்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆரம்ப காலத்தில் இருந்தது, இப்பொழுது மங்கி போயிருக்கிறது. எங்கே யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர்கள் என்ன இல்லை? சாந்த குணம் இல்லை, குணம் இல்லை, குணக்கேடு. அப்படினால கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இந்த குணக்கேடுகள் எல்லாம் மாறணும். நல்ல குணம் படைத்தவர்களாக கிறிஸ்தவர்கள் என்றால் அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடியினால் அதாவது இந்த நற்குணம், அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால் முத்துக்களை பார்க்கிலும் விலை கூடுனது என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ அவர் நன்றாக அலங்கரித்து சங்காரித்து அப்படி போகும்போது அது ஒரு விலை கிடையாது, அதுக்கு ஒரு பெருமை கிடையாது. ஒருவருக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு உத்தியோகம் கிடைத்து விட்டது. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன மாதிரி, ஆண்டவர், அதாவது என்னுடைய வீட்டுக்கு நீர் வர நான் தகுதி இல்லை, ஆனால் நான் என்னுடைய அதிகாரம் என்றால் ஒருவனை வாழ்ந்தால் வருகிறான், போன்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான், அவ்வளவு பெரிய அதிகாரம் எனக்கு இருக்கு. வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று அவன் சொன்னான். வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை, அதை நீர் தான் தர முடியும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அப்படினால் அவளுக்கு அதிகாரமும் விலையேறப்பட்டது அல்ல, இந்த பெண்ணுக்கு இருக்கிற அலங்கரிப்பும் அழகும் விலையேறப்பட்டது அல்ல. விலையேறப்பட்டது என்ன? நற்குணம், நல்ல குணம். அந்த நற்குணத்தை உடைய முத்துக்களாக நாம் மாற வேண்டும். அந்த முத்தினுடைய விலை விலையேறப்பட்டது, அதற்கு விலை மதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அது ஒன்றுதான். நாம சபை கூடி வருகின்றோம், கர்த்தர் எல்லாத்தையும் அவர் இங்கே இருமத்தில் உலாவிட்டே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியல, மாம்ச கண்ணுக்கு தெரியல,
ஆவிக்குரிய கண்ணுடையவர்களுக்கு கண்ணை மூடினால் தெரிந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதான் காட்சி தரிசனங்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை ஆனபடியினால், அதாவது அவர் மத்தியிலே உலாவுகின்றார். நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கிறோம், பழகிற இடத்தில் எப்படி நடக்கிறோம் என்கிற நம்முடைய குணம் துர்க்குணமா நற்குணமா, வேதத்துக்கு புறமானதா எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் கவனிக்கிறார். ஆனபடினால் இன்று நமக்கு தருக போகிற 4-5 வசனங்கள் என்ன என்றால், இந்த குணம் எவ்வளவு இருந்தாலும் நற்குணம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை என்னது கெட்டு போக வேணுமா? செத்த ஈ, ஒரு அற்பமான ஈ அதில் விழுந்துட்டுன்னா அவ்வளவு கெட்டு நாரி கெட்டு போகப்படும் என்று எழுதியிருக்கிறது. அதே போல மனிதனுடைய சொற்ப மதியினமும் அப்படித்தான். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு சத்தை போல ஒரு மதியினம், அவனிடத்தில் பழக்க வழக்கம், குணக்கேடுகள் குடும்பத்தில் வெளியில் இருக்குமானால் பேரே கெட்டுப்போம். தேவனுக்கு மகிமை. ஆனால் நாரி கெட்டு போகப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினாலே இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்றால், அதாவது சார்ந்த குணம் உடையவர்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அளவுபடி அல்ல, அது ரொம்ப மிகுதியானது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் நம்மில பெருக வேண்டியது என்ன? நற்குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் விவசாயங்கள் படின ஆட்கள் தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னால, அதாவது மோட்டரையோ அல்லது இந்த மாடு கட்டி கமலை அரைத்து தண்ணி விடுமுனால கால்வாயெல்லாம் சுத்தம் பண்ணிடுறாங்க. அதாவது 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டாலும் சரி, அது சுத்தம் பண்ணிட்டா தண்ணி விடுவாங்க. அப்போ அங்கிருந்து வருகிற தண்ணி ஃபுல்லாக அந்த கால்வாயில் வந்து வயலுக்கு வந்துடும். இல்லாவிட்டால் பாதி வழியை நின்று அப்படியே கஷ்டம் எரிஞ்சு போய் கொஞ்சம் போல வந்து சேரும். அது என்னமா இயேசு சுவாமி கொடுக்கிறது நிறைவாகத்தான். ஆனால் வருகிற வழியிலே அது இப்படி ஆகிறது போல நம்முடைய ஜீவியத்தை நாம் கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை கவனிக்கணும். அந்த முத்து, அந்த குணம் எங்கே இருக்குமாம்? 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களும் வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? அந்த முத்து தான். அதாவது அலங்கரிப்பு. அதுக்கு மேல எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் அலங்கரிப்பது அலங்காரம் அல்ல, அதாவது சாந்தமும் அமைதியும் உள்ள ஜீவனம். அப்படிப்பட்ட நற்குணம் எங்கே இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற கல்லு, விலையேறப்பெற்ற பொக்கிஷத்துக்கு சமான். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஊர்ல பெரிய ஆளாக இருப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த ஆள் ஐயா எச்சிக்கை எடுத்து காக்கா வரட்ட முடியாது. அந்த ஆள் எச்சி எடுத்து காக்கா வரனால 2 சோறு அதில் விழுந்து காக்கா தூட்டி போயிடக்கூடாது. கை கழுவி எங்கேயா போட்டு போயிடுவாங்க. அந்த காக்காவுக்கு இந்த நம்ம சோறு பேரப்படாது. எச்சிக்கையை விட்டு காக்கா வரட்ட மாட்டோம். ஆனால் ஊரில் பெரிய ஆள் நிறைய இருக்கு. தேவனுக்கு இல்லை, அதல்ல, அந்த ஐஸ்வர்யம் அல்ல, அந்த மதிப்பல்ல. அதாவது இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதி, சாந்தம், இந்த குணம். ஒரு வார்த்தை சொல்வது கூட 4 வார்த்தையை சொல்லியே தீரணும் என்று இருந்தால் அது நற்குணம் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். புருஷன் பேசினாலும் சரி, அதில் எழுதிருக்கு பாருங்க வேதத்தில். உங்களுடைய மனைவி அதாவது விலகினமான பாண்டமாக இருக்கிறபடினால் அவர்கள் உங்களோடு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எப்படி நடக்கணுமா? விவேகத்தோடு அவரிடத்தில் நடந்து கொள்ளுங்க.
அப்படி இருக்கு. ஆமாம், அதுக்காக எப்படி எப்படி அதாவது ஒரு அடிமை மாதிரி வேலைக்க அப்படி கிடையாது. சாந்தம், நற்குணம், தேவனுக்கு மகிமை நம்மிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் எப்படி இருக்கணும்? புருஷனிடத்துல பயபக்தியா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். இதான் நற்குணம். இந்த நற்குணம் தான் நமக்கு தேவை. அது மனைவிதான பிள்ளைதானே அப்படி அடக்கூடாது. ஒரு பிள்ளை தடனற்று போக முடியாத கண்டிக்காதீர்கள், அப்படி எழுதியிருக்கிறது. அதுபடினால சாந்தம், அமைதி, இது முத்துக்களை விட விலையேறப்பட்டது. அது இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம். அதுவே கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்ட பொக்கிஷம். எல்லாவற்றையும் பாருங்கள், முத்துக்களுக்கு விலை ஜாஸ்தி. அப்படினால அதை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு என்னத்தெல்லாம் டைம் வந்த உடனே சின்ன பையங்களாக இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, கொஞ்சம் வளர்றாங்க, அப்புறம் என்ன தேட ஆரம்பிச்சிடுறாங்க, என்னத்தையே கண்டுபிடிக்க பார்க்குறாங்க இல்லையா? இங்கே வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? குணசாலியின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை விட மேலானது. உன்னுடைய பேச்சார் உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அது உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. அது உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பெல்லாம் தாறுமாறாக போய்விட்டது. நாங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கும்போது தெரியும். நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா அப்பாவை தான் இருப்பீங்க. நாங்கள் 1000 குடும்பங்களுக்கு இருக்கிறோம். அவ்வளவையும் சுமக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு நாள் நைட்டு கொஞ்சம் நேரத்தோடு படுத்த ஒரு தூக்கம் தூங்கணும். அதுக்கு பிறகு எனக்கு தூக்கம் கிடையாது. ஆக மட்டும் பார்த்து தூங்க முடியாது. காலை வரைக்கும் தூக்கம் இல்லை. என்னெல்லாமோ தேவனுக்கு மகிமை. என்ன வந்தது? இந்த பாறங்கள் தான் அமிழ்த்து மகிமை. இல்லையா? அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது குணமுடையதை, குணத்தை கண்டுபிடிப்பவன் யார்? அது முத்துக்களை பார்க்கிற விலையேறப்பட்டது. இதுவே தேவனுடைய பார்வையிலே மேலானது என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு கூட அந்த 3ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாஸ்தவடுங்க பாப்போம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. விலையேறப்பெற்ற செல்வம், சாந்தம், அமைதி, அதுதான் இருதயத்தில் மறைந்து தான் இருக்கு, வெளியே தெரியாது. அதுதான் கடவுளுடைய பார்வையில் விலையேறப்பட்ட செல்வமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனபடினாலும் தேட்டம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்ப இதெல்லாம் கூட கொடுக்கும், அதோடு கூட கிடைக்கும், அதோடு கூட கிடைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு அம்மா, தன்னுடைய கிராமத்தில் ஒரு அம்மா பையன் கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு. அதனால் வெளிநாட்டுக்கு போவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ எத்தனை நாளாக இந்த அம்மா கேட்டிருக்காங்க, கப்பல் பயணம் அப்போ ரொம்ப நாளாகும். ஆனால் அந்த அம்மா பார்த்தாங்க, இத்தனை நாளாக என் பிள்ளை அந்த கடலுக்குள்ளே கடையும் இருக்காது, வீடும் இருக்காது, அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, 5 நாள் ஆகும் போய் சேர. 5 நாளைக்கும் சாப்பாடு பண்ணி இந்த இது கெட்டுச்சோறு மாதிரி கட்டி ஒரு குட்டிச்சாக்கு நிறைய வச்சு கட்டிட்டாங்க. கட்டி மக்களே சாப்பாடெல்லாம் வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு நல்லபடியாக போய் சார். ஆமேன். இல்லையா? அப்படி கொண்டு அனுப்பிட்டு கொஞ்சம் அழுதுட்டு அப்படி வந்துட்டாங்க. அவர் அன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டாரு, பரவாயில்ல. பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். பையன் புதுசாக தாயெல்லாம் அழுதுட்டு போனதெல்லாம் அவரும் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ புது பையன் சொல்லி அவர் கொஞ்சம் ஹெல்ப்பிங் பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு இந்த பையன் புதுசாக இருக்காருன்னு சாப்பாடு நேரத்தில் தேடுவார். மத்தியானம் அந்த சாப்பாடை சாப்பிட்டான். ராத்திரி எடுத்துகிட்டு போனால் என்ன சூடாக கட்டி சூடாக சாப்பிடட்டும் அப்படின்ட்டு கட்டிச்சோர்.
அது எல்லாம் அழுகி கெட்டு நாரி போச்சு. அவ்வளோ. அப்போ எடுத்து பார்த்தா உனக்கு நாற்றம். எல்லாம் தூக்கி கடலில் போட்டுட்டு அங்கே இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பழபடி வந்துருக்கிறேன். அந்த பெரியவர் கேட்டுக்க, தம்பி எங்கேப்பா போகிறேன், சாப்பாடு டேபிள் ஒன்று காணலையே. அப்போ கதையை சொல்லியிருக்கிறான். எங்கள் அம்மா இப்படி கட்டி கொடுத்தாங்க சாப்பாடு, அதை இப்படி கொண்டு போய் இப்படி இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள மக்கள் இப்படி பண்ணியிருக்காங்களப்பா, அதெல்லாம் துறை போடு. அதனால் உனக்கு இந்த கப்பலுக்கு டிக்கெட் எடுத்தல, அன்றைக்கே நீ போய் சேர்றது வரைக்கும் சாப்பாடு இங்கேயே புக் ஆகிட்டு, நீ இருக்கிற இடத்துக்கு அது வரும், நீ இங்கே இரு. அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு பணியாளர்கள் தந்து கொண்டிருப்பார்கள், நீ எங்கும் போக வேண்டாம். அந்த டிக்கெட்டில் அந்த காசெல்லாம் எடுத்துட்டாங்க. டிக்கெட்டில் உனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு. ஆமாம், இங்கே வெளிநாடு போனவங்களாம் இருக்கிறீங்களே, தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் அருமையானவர்களே, அப்போ இவன் இருந்தால் சுட சுட சாப்பாடு அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டான். இதே மாதிரி பரலோக டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்துட்டோமா? என்னது? என்ன டிக்கெட்டு? என்ன டிக்கெட்டு? என்றைக்கு பரிசுத்தாய் பெற்றோமோ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பரிசுத்தாய் தேவன் வந்திருக்கார். முன் டிக்கெட் டோக்கன் அவள் தந்தாச்சு. நம்ம பரலோகத்தில் பேர் நியமிச்சாச்சு. அப்போ இந்த பூமியில் இருக்க வரைக்கும் என்ன தேவை அத்தனையும் தருவார். நாம் தேட வேண்டியது என்ன? நாம் தேட வேண்டியது என்ன? இந்த நற்குணத்தை, இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை தேடிட்டா போதும், எல்லாத்தோடு வந்து. ரொம்ப கேட்டாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பிள்ளைய சவுத் இந்தியாவுக்கு கட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் தானே எல்லா இடமும் இதில் இருக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, எல்லா பிள்ளைகளை பற்றியும் பையங்களை பற்றியும் குடும்பங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியல சொல்லு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு முத்து வருது. இல்லையா? எல்லாரை பற்றியும் அப்படி சொல்லலாமா? சொல்லணும். இல்லையா? எல்லாரை பற்றியும் நம்ம நடத்துகிற ஊழியக்காரங்க சொல்லணும். என்னாரா? முத்து உங்கள் வீட்டுக்கு வருது. உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பீடைகளும் எல்லா குறைகளும் நீங்கி போய்விடும் சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்டதை தேடணும். குணசாலியின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் விலையேறப்பட்டது. புதிய சிறிய மக்களை நாம் அனைவரும் குணசாலிகளாக மாறுவோம், நற்குணமுடையவர்களாக மாறும். மாம்சத்தின் குணங்களை அகற்றி விடுவோம். அவைகள் நமக்கு வேண்டாம். அது இருக்கும் வரைக்கும் நம்முடைய மதிப்பு தரைமட்டமாகத்தான் இருக்கும். பரிசுத்தாய் பெற்றிருந்தால், பரிசுத்தாய் பற்றி எத்தனை ஆண்டுகளாயிருந்தாலும் நம்முடைய சாட்சி அல்லவோ முக்கியம். நம்முடைய சபையிலிருந்து சிலது போயிருக்காங்க, நம்பர் 1 இருந்த பலது போயிருக்காங்க பரலோகத்துக்கு. நம்பர் 1 தான். அவள் இருக்கும்போது நாம் ஜாஸ்தி சொல்லவில்லை, இப்போ சொல்லுவோம். அப்படினால் நாம் அனைவரும் அப்படி முத்துக்களாக மாறணும், முத்துக்களாக நற்குணமுடையவர்களாக மாறணும். அந்த நற்குணம் யாருக்குள் இருக்கிறதோ அங்கே அவர்களிலே சமாதானமும் அவர்களிலே சந்தோஷமும் பொங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் சமாதானமற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள். எப்ப மகிழ்ச்சியா என்ன பண்ணுறாரு, என்ன இப்போ நேற்று மாதிரி இன்னைக்கு என்ன இப்படி அப்படி கேட்கவே இருக்காது. முகம் எப்பொழுது இந்த சூரியகாந்தி பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? வெயில் அடித்த உடனே அது சூரியகாந்தி சூரியனுக்கு நேராக நிற்கும். சூரியன் பட்ட உடனே அப்படியே ஃபுல் அழகை அது காட்டும். முகத்தின் அழகு, முகத்தின் அளவு எங்கேருந்து வருதா? எங்கேருந்து? அகத்திலிருந்து. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். நமக்குள்ளே அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் அது பொங்கி வழிவதற்கு நம்ம இருக்க வேண்டிய மூலப்பொருள் என்ன? நற்குணம். அந்த நற்குணம் யாருக்குள்ள இருக்குதோ அங்கே இதெல்லாம் ஏராளமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. சாந்தமும் அமைதலும் உள்ள நற்குணம், அதான் முத்து, அதான் விலையேற்பட்ட. தேவனுடைய பார்வையில் அதான் விலையேற்பட்டது. மனிதனுடைய பார்வையில் எப்படி இருக்கலாம்? மனிதனுடைய பார்வையில் வழி தோற்றம் தானே, அவருடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய
பணம் பொருள்கள் அது இது அவர்கள் இருக்கிற செல்வாக்கு இதைத்தான் பார்ப்பாங்க. ஆண்டவர் பார்க்கிறது இவைகளை பார்க்கிறார். இதுதான் அவருடைய பார்வையில் நற்குணம் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் அடுத்தபடியாக இந்த சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க, இந்த சந்தோஷம் நம்மிலே நிறைவாயிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்கிறதை பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே கொஞ்ச நாள் இருக்குது, இன்றைக்கு இருக்க நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இல்லை, இப்படி இருக்குல்லவா? அப்படினால என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. என்னுடைய கற்பனை உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க, அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்? ஒருவரில் ஒரு தேவாவியை பெற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பார். அப்ப அந்த சந்தோஷம் பங்கி வை. அப்படி இல்லாத துர்க்குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட துர்க்குணங்கள் நம்மில் இருக்கும் வரைக்கும் சமாதானம் இருக்காது. சாப்பிட்டாலும் சமாதானம் இருக்காது, தூங்கினாலும் சமாதானம் இருக்காது, நமக்கு எல்லாம் கை நிறைய இருந்தாலும் சமாதானம் இருக்காது. நம்முடைய சமாதானம் நிறைவாயிருக்க, நம்முடைய சமாதானம் நிலைத்து நிரந்தரமாய் நிலைத்திருக்க, வாழ்விலும் தாழ்விலும் குறைந்தாலும் நிறைந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த சந்தோஷம் நிறைவு. அது மற்ற வாழ்க்கையில் உண்டாகிற சூழலை அந்த சந்தோஷத்தை குறைத்து விடக்கூடாது. குறையாமல் இருக்க நீங்கள் அதில் கொஞ்சம் அசைந்து ஜெபவழியை விட்டு அதை விட்டு ஆராதனைகள் எல்லாம் குறைத்து இப்படி இருப்பீர்கள். அதுதான் நிலையில்லாத ஒரு சூழ்நிலை. அப்படினால நிலைத்திருக்கணும். அந்த சந்தோஷம் கொஞ்சமா இல்லை, பழைய காலத்து சாட்சியை சொல்றது இல்லை, நேற்று இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இப்படி இருக்கிறார் என்று சொல்லுதான் அந்த நிறைவு. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அப்படி இருந்திருக்கும். அந்த ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஆரம்பம் இருக்குல்ல, அப்போ அப்படித்தான் இருக்கும் சந்தோஷம். போக 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 அது குறைபடுகிறது. குறைபடக்கூடாது. ஏன் குறைபடுகிறது தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். தேவனுக்கு மகிமை. அப்படினால நம்மில சாந்தம் அமைதியில் உள்ளது. உடனே வெடிக்கிற சத்தத்தோடு பேசுகிறது அல்ல, சாந்தம் அமைதியோடு. அப்படி பிள்ளைகள் தகப்பனிடத்தில், தாய் கணவனிடத்தில், பெரியவர்களிடத்தில், எல்லாவற்றையும் மேலாய் நம்ம நடத்துகிற போதகர்களிடத்தில் எல்லாவற்றிலும் அப்படி. அப்ப என்ன இருக்கும்? சமாதானம் நிறைவா இருக்கும். சமாதானம் நிலைத்திருக்கும், அசையாது. அன்றைக்கு இருந்தது போல முன்னால கோயிலுக்கு முன்னக்கூட்டி வந்துடுவாங்க, இப்போ வராங்க. எப்படி இருக்கு? முன்னால் ராத்திரி எல்லாம் முழிப்பு வரும்போது ஜெபம் பண்ணுவாங்க, இப்போ வந்து விடுகிற வரைக்கும் வந்து உறங்குறாங்களே, அது குறைந்துக்கிட்டு என்ற அர்த்தம். தேவனுக்கு மகிமை. மரபராது எங்கிற காரியம். நீதிமன்ற உள்ளத்திலிருந்து என்ன ஓடுவான்? ஜீவனுள்ள நதிகள் கட்டுப்பட்டு கிடக்குமா? ஓடும். ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு இருக்கிற இடங்கள்லாம் செழிப்பு. நாம் ஒரு இடத்துல குடியிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் பக்கத்து வீடுகள் அங்கங்கே சுற்றி செழிப்பு உண்டாயிருக்குதா? யாராவது ரட்சிப்புகள் வர்றாங்களா? வந்திருக்காங்களா? அழைச்சிட்டு வந்திருக்கிறோமா? நம்ம அந்த நதி ஓடனா, அந்த நதி ஓடுற இடமெல்லாம் செழிப்பு தானே. இந்த எங்கெங்க ஓடுதோ அங்கெல்லாம் நிற்கிற மரமட்டைகள் செடிகள்லாம் இலையை விரித்து வானத்துக்கு நேராக இலையை விரித்து நிற்கும் இல்லையா? இந்த மாதிரி ஆகணும். அதனுடைய குணம், நற்குணம் உடையவர்களுக்கு தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார். அது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், அமைதி, சாந்தம். அது இருக்கும். ஆனால் நம்முடைய சமாதானம் எப்படி இருக்கும்?
சமாதானம் நிறைவாயிருக்கும், சமாதானம் நிலைத்திரும். இல்லையா? அது சூழ்நிலையில கண்டு சூழ்நிலை தக்கவாறு குறையாது, சூழ்நிலை தக்கவாறு அசையாது. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் சுருக்கமாய் வருகிறேன். தேவனுக்கு மகிமை. அதாவது எல்லாவற்றையும் படிக்கிறதற்கு திறமை வாய்ந்தவர்கள், நல்ல கற்றவர்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம், நாமளும் விரும்புகின்றோம். அவர்கள் அதே மாதிரி நல்லவர்களை கற்று பெரிய ஆட்களாக ஆகணும் அப்படிங்கிற நிலையில். ஏன்னா அவர் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த கற்றுக் கொடுக்கிறவர், அந்த டிகிரி படித்தவர், அந்த நிலையில் உள்ளவர். அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுப்பார். அதே நாம் அணுகிறோம். இந்த சாந்த குணத்தை ஆண்டத்தில் பெறுவது தேவனுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, வாசிங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிங்க. அவர்தான் இந்த குணத்தில் பூரணமானவர். ஆனபடினால நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இது எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தமும் வாசிங்க, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். தேவனுக்கு மகிமை. சாந்த குணத்தில் பூரணமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சொல்லுவோரே, எல்லோரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லை இல்லவா? இந்த சமாதானத்தை எதில் பெற போறீங்க? எதை பெற்றாலும் அடுத்த தோப்பம் வாங்கணும்னு அது உங்களுக்கு தாகமா இருக்கு, வருத்தமா இருக்கு. கிடைச்ச உடனே 4-5 நாளைக்கு பழைய அடுத்தது இப்படித்தான் இருக்குமே ஒழிய அதுல என்ன கிடைக்காது? சமாதானம் கிடைக்காது, வருத்தம் நீங்கவும் செய்யாது. ஆனபடியினால் என்ன செய்யணும்? வருந்துவரே, கேத்தலிக் பைபிள் எழுதியிருக்கு, வருந்துவரே என்னண்டை வாரும், நான் உங்களுக்கு இளைப்பா ஆறுதல் தருவேன். நம்ம புத்தகத்தில் எழுதியிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு வருத்தம் உண்டு. பாரத்தை நீங்க சுமக்காதங்க. பாரம் சுமப்போர என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவனாயிருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப லகுவானது, கஷ்டமானதல்ல. அந்த சுமை ரொம்ப பார்த்தோம். அடையப்பா இதுல எங்க முடியும்? இந்த வாழ்க்கை யார் வாழ முடியும்? இப்படி சரியா எப்படி இருக்க முடியும்? என்னாதுங்க வந்து அந்த நுகத்தை மேல ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு சமாதானம். தூரம் இருந்து எட்டி பார்த்தீங்கன்னா முடியாது. உங்களை மாதிரிலாம் எங்களால் முடியாதுப்பா, நான் வரல அப்படின்ட்டு போறவங்க எத்தனை பேர் பாருங்க. எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்றாங்க இல்லையா? அப்படியெல்லாம் வாழ நம்மளால முடியாது. ஒரு மனிதன் 2 காளமாடு ஒரு வண்டி வச்சிருந்தான். அந்த காளமாடு தண்ணி காட்டி எல்லாம் வச்சது வண்டி வந்தது, நுகத்தில் கழுத்தை கொடுக்கும். ஒரு நாள் பெரிய ஒரு வைக்கப்படப்பு வாங்கி அந்த வைக்கப்படப்பை பெரிய இதாக அதில் வச்சுட்டான். இந்த மாடுகள் ஒன்று கொண்டு பேசிட்டு இன்னைக்கு தலை கொடுக்கக்கூடாது, லோடு ஜாஸ்தியாக வச்சுட்டான் அப்படின்னு. அதில் பெரிய பாரத்தை ஏற்றி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு 2 காலை பரப்பலை போட்டு கிடக்கு. இவருக்கு தெரிஞ்சிட்டு இது இந்த லோடை பார்த்து பயப்படுது. அப்படி தேவனுக்கு மகிமை. அவன் தட்டி எழுப்பி பார்த்தா எழும்பாது, உருண்டுக்கிட்டே எனக்கு வரமாட்டேன். அப்போ எப்படி இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு அதை களத்தில் வச்சுட்டு நம்ம இழுக்காது. அப்புறம் அவன் அந்த இதை பிடிச்சி அந்த நோக்கால பிடிச்சி அவன் இழுத்தது வண்டி கொஞ்சம் அப்படி கொண்டு போனான். பார்த்து நம்முடைய எஜமான் இவன் இழுத்துட்டானு. அப்போ களத்தை கொடுத்தா லகுவாக. பாரம்தான் பெருசாக இருந்த வழியே அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஆண்டவர் சொல்லாருடைய நுகம் லகுவாக. நீ அதை கண்டு பயப்பட வேண்டாம். பிரமாணத்தை கண்டு எப்படி இது எப்படின்னு நீ பயப்படாது. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? என்னண்டை வாருங்கள், இந்த சாந்த குணத்தை என்னண்டை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் இந்த சாந்த குணத்தை கற்றுக்கொண்டால் அடுத்து கிடைக்கிறது என்ன? சமாதானம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில்
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற குணம், நற்குணம். இந்த குணத்தினுடைய மதிப்பு ஒரு வைரக்கல்லை விட கூடது. முத்துக்களை பார்க்கிறோம், இந்த குணத்துக்கு அதிக விலை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. சின்ன பிள்ளைகளும் கேளுங்க, பெரிய ஆட்களும் கேளுங்க. தேவனுக்கு மகிமை. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நாம் நற்குணம் படைத்தவர்களாயிருந்து அந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் தேவன் தந்திருக்கிற தருகிற பிரகாரம் அவைகளை அனுபவிக்க நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சமாதானம் நிலைத்திருக்கணும், சமாதானம் நிறைவாயிருக்கணும். என்பது சமாதானத்தில் வளரணும். சமாதானம் ஒரு குறிக்கப்பட்டதுகளை நிற்காது. அது நாளுக்கு நாளுக்கு ஆவிக்குறி ஜீவம் பெருக 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 அது பெரிய அளவுக்கு வழிந்து விடுகிறதாக இருக்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யோவான் 14:27 ஒரு வாசித்து விட்டுறலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. என்னுடைய சமாதானம் அதை நான் கொண்டு வந்தேன். அதாவது அவருக்கு சமாதான பிரபு என்று பெயரிடுவார்கள் என்று பிறக்கிறதுக்கு முந்தையே அங்கே தீர்க்கன் சொல்லியிருக்கிறார். அவர் கொண்டு வந்தார், சமாதான பிரபுவாக வந்தார். போகும்போது என்ன சொன்னார்? அது சமாதானத்தான் கொண்டு போகல, இங்கே வைத்து போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது உலகம் கொடுக்கிற இந்த சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை தேவன் தம்முடைய சீடர்களுக்கும் தந்திருக்கின்றார். அப்படினால் தான் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த வீட்டுக்கு என்ன செய்யணும்? சமாதானம். உங்களுக்கு தந்திருக்கல சமாதானம், அந்த சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லி. எந்த வீட்டையும் நீங்கள் சபிக்கும்படி கட்டளை கிடையாது. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சரி சமாதானம், சமாதானத்தை தான் சொல்லணும், வேற வார்த்தையை சொல்லக்கூடாது. அங்கே அதுக்கு எதிர்புறமாக இருந்தாலும் சரி சமாதானம் உண்டாகட்டுங்கிறதாவே என்று நாம் சொல்லணும். ஆனால் அடுத்து நடப்பிக்கிறது அவர், அடுத்து நடப்பிக்கிறது அவர். நான் சமாதானத்தை கூறிவிட்டாலும் அந்த சமாதானத்துக்கு அவர்கள் அபாத்திரவான்களாக இருந்தால், பாத்திரவான்களாக இல்லாவிட்டால் எங்க வந்துடும்? திரும்ப உங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்க. காணப்படுகிறார். இந்த நாள் ஆண்டவர் சமாதானத்தை இங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார், திருச்சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆனபடியினால் அந்த எருசலேமுக்கு உள்ளே வருகிறவர்களுக்கு சமாதானம் உண்டாம். அது யார் நிமித்தம்? ஒரு வாசகங்க பார்ப்போம். சங்கீதம் 122:8. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சகோதரர் ஆண்டவர் சொன்னார், சிஸ்டர்களை பார்த்தேன், நம்முடைய சிஸ்டர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை என்னுடைய சகோதரர் என்று அழைக்கிறேன். அப்ப அங்கே தேவனுடைய சகோதரர்கள் எருசலேமில் இருக்கிறபடியினால் அது நிமித்தம் அந்த வீட்டுக்கு, அந்த சபைக்கு சமாதானம் உண்டு என்று இறைவாக்கு சொல்கிறதுக்காக ஆண்டவருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். ஆண்டவர் இப்ப என்ன தேடுகிறாராம்? பரலோராட்சியம் எதற்கொப்பா இருக்கிறதா? இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 13 45 46 வசனங்களை வாசித்து விடுங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி இருக்கிறதா பரலோகம்? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பரலோகம் எதை தேடுது? நல்ல முத்துக்களை தேடு. சபை எதை தேடணும்?
வித்துக்களை தான் தேடணும். அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களால் திருச்சபை நிரம்படும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகம் என்ன தேடுகிறது? அந்த முத்துக்களை தான் தேடுகிறது. அந்த முத்துக்களை எங்கே கிடக்கிறது என்று தேடுகிறார். அவ்வளவையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார், அங்கே கொண்டு போறதுக்கு. மற்றபடி இல்லை. இந்த குணத்தை வைத்துக் கொண்டு அங்கே எதிர்பார்ப்பது கஷ்டம் இல்லையா? அப்படினால நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதாவது நம்ம இப்படிப்பட்ட நற்குணங்கள் அது முத்துக்கு சமானம். அந்த நற்குணம் நம்மிலே பெருகணும். அந்த நற்குணம் என்னிலே உங்களிலே உண்டா என்று பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. பரலோகம் அப்படிப்பட்ட முத்துக்களை தேடுகிறது. பரலோகம் முத்துக்களை தேடுகின்றது. அது மாதிரி கண்டதெல்லாம் அடைக்கிற இடம் இல்லை பரலோகம். ஒரு வீட்டுக்கு போனால் சொல்லுவேன், ஐயா அம்மா ரட்சிக்கப்படுங்க, பரலோகத்துக்கு போனல இல்லையா? நான் ஆண்டவரை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் பெரிய இடம் ஒன்று வேண்டாம், அங்கே இந்த பெருக்கிற வேலை ஒன்று கிடைச்சா கூட எனக்கு போதும். அந்த பெருக்கிற அங்கே அவ்வளோ தூசு துருவமாக கிடைக்கும் பரலோகத்தில் இல்லையா? அரைப்படினால அந்த பரலோகத்தில் அங்கே இந்த தூக்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலையாவது அந்த வேலை மட்டும் இருந்தால் போதும். இல்லையா? இல்லையா? அங்கே போகாது, அதெல்லாம் அங்கே போகாது. பரலோகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை அங்கதான் திறக்கப்படும். அங்கே வெளியிருந்து திறக்க முடியாது. பரலோகத்துக்கு உள்ளே பூட்டி இருக்கு. ஆமா, நரகம் பாதாளம் எப்பொழுதும் திறந்து கிடைக்கும். பொத்து பொத்தனி விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆராய்ச்சவரை எத்தனை ஆயிரம் விழுந்தது தெரியாது, விழுந்துகிட்டே இருக்கு. அது திறந்தல அடைக்கு. அதுக்கு ஒரு அனுமதி வேண்டாம், ஒரு கிரியை வேண்டாம். பரலோகம் அப்படி அல்ல. பரலோகம் உள்ள லாக் பண்ணி இருக்கு. இங்கே சத்தியத்தில் எழுதியிருக்கிறபடி யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு உள்ளே சத்தம் கேட்கும், என்னுடைய பிள்ளை வருகிறாள், பிள்ளை வருகிறான், திறந்து விடுங்க, உள்ளே திறந்து விடுங்க என்று சத்தம் உண்டாகுமா? அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே பரலோகராட்சியம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கு. அப்படினால் இப்போ கடவுள் முத்துக்களை தேடுகின்றார். நாம் எல்லாரும் அதற்காக டோக்கர் வாங்கியிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கிறோம், அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பிரகாரம் முத்துக்களாய் காணப்படும். சாந்தமும் அமைதல் உள்ள அந்த ஆவியே அந்த முத்து. அதே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்து அதுதான். அந்த முத்துடையவர்களாக நாம் மாறுவோம். அந்த பிரகாரம் செய்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். நமக்கு அந்த கிருபை தேவன் தந்திருக்கிறார். அதை அடைத்திருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த செடிசத்தை போன்ற குணக்கேடுகள் நம்ம விட்டு நீக்கிவிட்டு தேவன் அங்கிருந்து மேலே இருந்து தண்ணி திறந்து விடும்போது எப்படி ஸ்பீடாகிறதோ அப்படியே இந்த இருதயமாகிய வயலில் வந்து பாயும்படியாக நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக நற்குணம் படைத்த இருதயங்களாக வைத்துக் கொள்வோம். அதற்கு தான் திருவசன விளம்பரிய புக்கு எழுதி தந்திருக்கிறது. அதுதான் ஒரு சண்டையை நமக்கு ஆலோசனை அதை எடுத்து தான் நமக்கு தரப்படுகின்றது. இதை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவர்களை கவனித்து நாம் இந்த சந்தோஷத்தை அதிகமாக இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள இதில் நிலைத்திருக்க நாம் சாந்தம் இந்த நற்குணம் படைத்த இறைவனிடத்திலே கற்றுக்கொண்டு நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளருவதற்கு பிரயாசப்படுவோம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டுருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா.
இப்போ பாலெல்லாம் வாங்க முடியாது. களங்கமற்ற பால் கிடைக்காது இல்லையா? ஒரு அம்மா ஒரே மாட்டை வைத்து கொண்டு 360 நாள் வருஷம் முழுதும் பால் வியாபாரம் பண்ணுவாங்க. என்னத்தை ஊற்றி தெரியாது. தேவனுக்கு மகிமை. களங்கம் இல்லாத பால், களங்கப்படுத்துகிற அநேக புக்குகள் இருக்கிறது. களங்கப்படுத்தக்கூடிய புக்குகள். அது களங்கப்படுத்தி போடும். அதை படித்து கொண்டு அநேக தங்களுடைய சிந்தனையில் அழுக்கடைந்து போகிறார்கள் என்று நாம் காணுகிறோம். களங்கம் இல்லாத ஞானப்பால் எது? இதுதான் சத்திய வேதம் தான். இதற்கு ஞானப்பால், இதற்கு களங்கம் இல்லாத பால். தெளிதேனிலும் மதுரம் உள்ளது அப்படிப்பட்ட வேதம். அப்படி அன்னைக்கு வளரும்படி மேலே சொல்லியிருக்கிற அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாக்கிவிட்டு, இப்படிப்பட்ட குணங்களை அகற்றிவிட்டு என்ன செய்யணும்? களங்கம் நீங்கள் வளரும்படி களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாலை குடித்தா அது பிரயோஜனம் இல்லை. அது களை, அதை அகற்றணும். அந்த குறைகளெல்லாம் நீக்கணும். சரியா? செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. எனக்கு ஒரு அருமையான ஊழியக்காரர் எனக்கு உதவி இருக்கிறார். அவர் வெளியே போனால் ஏதாவது சேசித்த பொழுது என்ன ரொம்ப அவர் நேசிக்கிறது, நல்ல ஐயா நல்ல தடமாக இருக்கணும் அப்படின்ட்டு புதுசாக தான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுவார் அப்படிம்பார். அப்போ பிரதர் இது சுகருக்காக, சுகர்லாம் தூக்கி தூரப்படுங்க ஐயா, சாப்பிடுங்க அப்படிம்பார். அதே மாதிரி தான் இப்போ சொல்லுது. இந்த மேலே உள்ளதெல்லாம் தூர போட்டுட்டு என்ன செய்யணும்? இந்த பாலை சாப்பிடணும். அப்போ என்ன செய்வோம்? வளருவோம். மனதில் வச்சுக்கிடுங்க. அப்படினால் நற்குணம் நமக்கு வேண்டும். அந்த நற்குணம் உள்ள இடத்துல சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் உண்டு. அது நிறைவாய் இருக்கும், நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.